எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. அட சொல்லி தொலை. ஹாய் ஹலோ, நான் உங்க ஷான்பி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஜிவி பிரகாஷ் நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தை இயக்கி இருக்கிறாரு சாம் ஆண்டோன். அவர் இதுக்கு முன்னாடி டார்லிங் 1 படத்தை இயக்கி இருந்தாரு. இது அவருக்கு 2வது படம். இந்த படத்துல யாராவது நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தரலாம். ஜிவி பிரகாஷ், சரவணன், ஆனந்தி, நிரோஷா, மொட்ட ராஜேந்தர், இடிவி கணேஷ், இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தரலாம். ராயவரம் நைனாவா வராரு சரவணன். அவர் ஒட்டுமொத்த ராயவரத்தையும் தன் கட்டுக்குள்ள வச்சிருக்கிறாரு. அவருக்கு கொஞ்சம் வயசானதுனால அவருக்கு அடுத்த நைனாவா இருக்கிறது தான் மருமகனா தான் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்படி ஆசைப்பட்ட அவரு ஊர் முழுக்க தேடி ஒரு மருமகனை தேடுறாரு. அப்படி தேடி கண்டுபிடிச்சவரு தான் மாஸ் ஜிவி பிரகாஷ். ஆனா அவர் மாசா இல்ல பீஸா அப்படின்னு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிய வருது. பயந்த சுபாவமா வராரு ஜிவி பிரகாஷ். அவரை வச்சுக்கிட்டு படத்தை நகர்த்தி இருக்கிறாங்க. கடைசியில அவர் நைனாவா மாறுறாரா இல்ல பழைய பீஸாவே இருக்கிறாராங்கிறது தான் கிளைமேக்ஸ். இந்த படத்தோட மைனஸ் என்னன்னு பார்த்தலாம். நடிச்ச நடிகர்கள் எல்லாருமே கொஞ்சம் நடிப்பு கம்மி தான். படத்தோட ப்ரொடக்ஷன் லைக்காவா இருந்தாலும் பட்ஜெட் கொஞ்சம் கம்மியோன்னு தோணுச்சு. அவங்க நடிச்ச நடிப்பை பொறுத்து சொன்னேன். மிச்சபடி இந்த படத்தோட பிளஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ரெட்டை அறுத்த வார்த்தைகள் தான். டைலாக்ல சும்மா பிச்சு வாங்கிட்டாரு. இளைஞர்கள் அப்படி ஈர்த்து வச்சிருக்கிறாரு படத்துல முழுவதும். அந்த அளவுக்கு டைலாக்ஸ் முழுவதுமே ரெட்டை அர்த்தமா இருக்கு. அதை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம்னு தோணுச்சு. ஃபேமிலியா இந்த படத்தை போய் பாக்குறப்ப கொஞ்சம் நெருடலா இருக்கும். அது இந்த படத்தோட மைனஸ் பிளஸ் ரெண்டும் சேர்ந்தே இருக்கு. மிச்சபடி கேமரா, லைட்டிங் இதெல்லாம் பாக்குறப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேன்னு தான் தோணுச்சு. பெரிய அளவுல சொல்ல முடியாட்டியும் பரவாயில்ல. இந்த படத்தோட பிளஸ் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா படத்தோட ஸ்கிரீன் பிளே தான். டைலாக்ஸ் மட்டும் இல்லாம சாம் ஆண்டன் ஜிவி பிரகாஷை வச்சு எப்படியும் ஒரு மாஸ் படம் பண்ண முடியாதுன்னு தெளிவா தெரிஞ்சவரு. அவரை வச்சு பக்காவா ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் பண்ணி இருக்கிறாரு. நிறைய மொக்க காமெடி இருந்தாலும் மக்கள் சிரிச்சாங்க. இன்னொரு பிளஸ் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஜிவி பிரகாஷோட மியூசிக் தான். மாசும் இருந்துச்சு, அதே சமயம் அவரை காமெடியா காட்டுறப்ப காமெடி பிஜிஎமும் இருந்துச்சு. நல்லா இருந்தது அதை பாக்குறப்ப. ஒட்டுமொத்தமா இந்த படத்தை நீங்க ஒரு தடவை பார்க்கலாம். குடும்பத்தோட போய் பாத்துறாதீங்க, வேணா தனித்தனியா போய் பார்த்துட்டு வாங்க. நல்லா இருக்கும், என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ண சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.